ஹாய் மில்டன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தான் பேச போறோம். இது உலக அரசியல்ல இப்ப ரொம்பவே விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அதுதான் பலஸ்தீனம் ஒரு தனி நாடுன்னு உலக நாடுகள் அங்கீகரிக்கிறது. ஏன் இது இப்ப இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது, எந்தெந்த நாடுகள் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இப்ப காசாவுல நிலவர சூழ்நிலை, அங்க மக்கள் படுற கஷ்டம், இதையெல்லாம் நாம் தினமும் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதனாலதான் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி நாடுன்னு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வரிசையில சமீபத்துல ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள் வந்துச்சு. அது என்னன்னா, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடு அங்கீகரிக்கும் அப்படின்னு சொன்னாரு. G7 நாடுகள்லயே பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போற முதல் நாடு பிரான்ஸ் தான். செப்டம்பர் மாசம் ஐநா சபையில இது அவர் முறைப்படி அறிவிப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிரான்ஸ் இப்படி ஒரு முடிவெடுத்தது மற்ற பெரிய நாடுகளுக்கும் ஒரு வழிகாட்டும்னு சர்வதேச நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க. பிரான்ஸை தொடர்ந்து பிரிட்டனுடைய எதிர்க்கட்சி தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் ஒரு முக்கிய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செப்டம்பர் மாசத்துக்குள்ள பிரிட்டனும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. அதாவது இஸ்ரேல் காசாவில் நடக்கிற சண்டையை நிறுத்தணும், சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும், முக்கியமா 2 நாடுகள் தீர்வுங்கிற விஷயத்தை ஏத்துக்கணும், ஐநா மூலியமா அனுப்பப்படுற உதவிகள் அனுமதிக்கப்படணும், மேற்கு கடற்கரையில நில ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டோம்னு சொல்லி உறுதி கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தா நாங்க அங்கீகரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கனடா உட்பட 15 நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிக்க தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏற்கனவே பலஸ்தீனத்தை அங்கீகரிச்ச நாடுகள் அயர்லாந்து, நார்வே மற்றும் இப்ப புதுசா அங்கீகரிக்க போற நாடுகள் கனடா, ஆஸ்திரேலியா எல்லாருமே இருக்காங்க. இதுல உலக நாடுகள்ல பலஸ்தீனத்துக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லி காட்டுது. சரி, சும்மா ஒரு அங்கீகாரம் அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய நம்பிக்கை. பலஸ்தீன அங்கீகாரம் உடனே அங்க சண்டையை நிறுத்திடாதுதான். ஆனா பலஸ்தீன மக்களுக்கு தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இருக்குன்னு உலகமே ஏத்துக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுனால இஸ்ரேல் மேல உலக நாடுகள் ராஜதந்திர ரீதியா அழுத்தம் கொடுக்க முடியும். காசாவுல போர் நிறுத்தம், சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இது ஒரு ஊக்கமா இருக்கும். உலக நாடுகளுடைய உறவு, ஒரு நாட்டை அங்கீகரிச்சா அந்த நாடு மற்ற நாடுகளோட சுலபமா உறவு வச்சுக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி பெரிய அமைப்புகள்ல முழு உறுப்பினரா சேர முடியும். ஏற்கனவே உலகத்துல கிட்டத்தட்ட 147 நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடா அங்கீகரிச்சிருக்காங்க. இதுல சைனா, ரஷ்யா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகளும் அடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு மாதிரி சிலர் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது பயங்கரவாதத்துக்கு சன்மானம் கொடுக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. இது ஹமாஸுக்கும் இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளால தான் அங்க சமாதானம் வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆக மக்களே, பலஸ்தீன அங்கீகாரங்கிற இந்த முயற்சி மத்திய கிழக்குல ஒரு அமைதியான தீர்வை கொண்டு வர உலகமே எப்படி முயற்சி செய்யுதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இது ஒரு நீண்ட சிக்கலான பாதை தான். ஆனாலும் இந்த அங்கீகாரங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுலையும் அந்த பகுதியில ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வரதுலையும் ரொம்பவே முக்கியமா இருக்கும். இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.